வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆவணி அவட்டம் அன்னைக்கு பண்ணக்கூடிய வெள்ளை அப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். இந்த வெள்ளை அப்பம் பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி 2 அழாக்கு எடுத்திருக்கேன். இது நெய்வேத்தியம் பண்ணுறதுன்றதுனால கண்டிப்பாகவே புழுங்கல் அரிசி கிடையாது. வெள்ளை அப்பம் பச்சரிசியில் தான் பண்ணுவோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளை உருட்டு உளுந்து அரை அழாக்க எடுத்துக்க போகிறேன். 4க்கு 1 எடுக்கிற அதே அளவு தான். 2 பச்சரிசி எடுத்துருக்கிறதுனால அரை உளுந்து எடுத்து தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். அது ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 2த்தையும் தனித்தனியாக மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எதுலேயுமே உப்பு சேர்க்கலை. உளுந்து மாவு பாருங்க, நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப காலையில் பண்ணணும் அப்படின்னா நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் தனித்தனியாக அரைக்கணும். நீருக்கு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணும். இப்போ ஒன்றா கரைச்சிடலாம். அரைச்சி வச்சிருக்க உளுந்தில் இந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துடுறேன். அதுவும் திக்காக இருக்கணும், தோசை மாவு பதத்தில். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம முதல்ல கரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, மாவு நல்லா புசு புசுன்னு இருக்கணும். அப்போதான் நமக்கு அப்பம் நல்ல குண்டு குண்டாக வரும். இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இஞ்சி தோல் சீவி துண்டு துண்டாக அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இது மாவு அரைச்ச உடனே நம்ம அப்பம் மாத்திரலாம். இது புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அப்போ தான் பந்து பந்தாக உங்களுக்கு அப்பம் சூப்பராக வரும். நீர்க்க இருந்தாலும் இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும். இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவிட்டேன். இப்போ ரெடியாக மாவை கலந்து வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அப்படியே அப்பத்தை வாத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வானொலி அப்படின்னா 2லேருந்து 3. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா தான் இந்த அப்பத்தை வாத்து எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், அதில் எண்ணெயில் சேர்த்த உடனே நல்லா பால் மாதிரி குண்டாக மேலே எழும்பி வரும். அப்பம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்பம் இந்த மாதிரி தான் குண்டு குண்டாக இருக்கணும், வெள்ளை அப்பம். இப்போ திருப்பிடலாம். எல்லாமே நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. திருப்பிடலாம். இது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெந்துடும் உடனேயே. அதனால் திருப்பி போட்டு ஒரு 1 மினிட்ல எடுத்துருங்க. இது ஆவணி அவட்டம் இல்லாமல் நிறைய பேர் தீபாவளி போதும் பண்ணுற வழக்கம் உண்டு. இந்த கலரில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலான வெள்ளையப்பம் பண்ணுற அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.